வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு திடுக்கிடும் தகவல்கள் தமிழகம் முழுவதுமே நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆம்ஸ்ட்ராங் யார்? இவரை ஏன் கொலை செய்தார்கள்? இது இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அனைத்து கட்சிகளிலுமே இருக்கக்கூடிய பிற முகவர்கள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்கை ஏன் கொலை செய்தார்கள்? பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்தார்கள். இந்த பகுஜன் சமாஜ் கட்சி நமது மாயாவதி அவர்களால் இந்த கட்சி விரிவடைந்து இன்று இந்தியாவில் ஒரு நிலை கொண்டிருக்கின்றது. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஏன் என்பதும், அது இல்லாமல் இது பல ஆயிரம் கோடி பண பரிமாற்றங்களால் நடக்கப்பட்டதா, அல்லது கட்ட பஞ்சாயத்து இது போன்ற செயலால் நடக்கப்பட்டதா, அல்லது அரசியல் கட்சியில் உள்ள விரோதமான செயல்பாட்டுகளில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்ததா என்பது நம் தமிழ்நாட்டு காவல்துறையினர்கள் கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் கோட் இதனுள் புலன் விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்றது. இதில் பொன்னை பாபு, வழக்கறிஞர் அருண் இவர்களோடு இதுவரை 11க்கு மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் 5 வழக்கறிஞர்களும் இதனுள் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் நிலையில் என்கவுண்டர் ஒன்று நடந்திருக்கின்றது. இந்த மாதிரி இந்த கொலை நடத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? இது ஏன் இந்த 15-20 நாட்களாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கூட பயம் கொண்டுதான் இருக்கின்றார்கள். திடீர் சம்பவம், திடுக்கிடும் கொலை, இதனுள் இருக்கப்பட்டவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இந்த ஆம்ஸ்ட்ராங் யார் என்பதும், இந்த கொலை எதற்காக நடத்தப்பட்டது என்பதும், இதனுள் என்ன நடந்ததால் இந்த கொலை செய்யப்பட்டது, எதற்காக செய்யப்பட்டது என்பதும் தெரிய வருகிறது. இதில் பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக கட்சிகளில் உள்ள முகவர்களும் இதன் உள்ளே அடங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த கொலை ஏன் செய்யப்பட்டது என்பது நம் காவல்துறையினர்கள், அதாவது தமிழ்நாட்டு காவல்துறையினர்கள் விரைவில் இதை கண்டுபிடித்து வெளியாக்குவார்கள். இதனுள் தமிழ்நாட்டு காவல்துறையினர்கள் அஞ்சலை அவர்களை கைது செய்து சென்னையில் தனிப்பிரிவின் மேல் இயங்கப்பட்டு வரும் காவல்துறையினர்கள் இரகசிய அறையில் வைத்து அஞ்சலையிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இதை கடந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன உண்மை இருக்கின்றது என்பதும் நாம் தெரியப்படுத்த இருக்கிறோம். இதுபோன்ற செயல்கள் ஏன் நடந்தது? இந்த கொலை சம்பந்தப்பட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுமே பயங்கொண்டு இருக்கிறார்கள்.
காரணம் என்ன, இந்த கொலையினுடைய முழு நோக்கம் என்ன என்பதும் மிக விரைவில் வெளியாகும் என்பதை தெரியப்படுத்துகிறோம்.